வணக்கம் நண்பர்களே. கன்னிகள் 7 பேர் கதையின் 28வது கதை பகுதி. சென்ற கதை பகுதியில் வந்திருந்த 7 பெண்களும் குருக்களுடைய 7 பெண்களுக்கு அவங்க கையில் இருந்த வளையல் எடுத்து போட்டு விட்டாங்க. அந்த நேரம் பார்த்து அங்கே ஒரு ஜீப் வந்தது இல்லையா, அதில் யார் வந்தான்றதை இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜீப்ல இருந்து வந்து இறங்குறது மகேஸ்வரன் தான். மகேஸ்வரனை பார்த்ததுமே குருக்கள் ஓரளவு விஷயத்த சொல்லி முடிச்சிடுறாரு. இவர் பேர் ஜாக்சன், இவங்க வந்து மலை ஜாதி பெண்களாம் அப்படின்னு நடந்ததெல்லாம் சுருக்கமாக சொல்லிடுறாரு. ஜாக்சனும் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு தான் எங்கேருந்து வந்திருக்கேன், எப்படி கீழே விழுந்தேன் அப்படின்ற எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறான். இந்த பக்கமாக அந்த வந்திருக்கிற 7 பெண்களும் குருக்களுடைய 7 பெண்கள் கிட்ட நல்ல நட்பு பாராட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. சாஸ்திரிகள் ஒரு நிமிஷம் கண்ணை மூடுறாரு. அங்கே நடக்கிறது ஒரு தெய்வீக திருவிளையாடல் அப்படின்றது போல அவருடைய உள்ளுணர்வு சொல்லுது. குருக்களுக்கும் கூட அங்கே நடக்கிறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா தோணலை. ஜாக்சன் ஓடி போயிட்டு ஜீப்பில் உட்காந்துக்கிறாரு. மகேஸ்வரனுக்கு உடனே அங்கேருந்து திரும்பி போக தோணலை. ஏன்னா அவன் நிறைய விஷயங்கள் பேச வந்திருப்பான். இந்த பக்கம் குருக்களோ, என்ன சார் அங்கே அந்த வெள்ளைக்காரர் உங்களுக்காக காத்துட்ருக்காரு பாருங்க அப்படின்னு ஞாபகப்படுத்தினாலும், நான் நிறைய விஷயங்கள் பேச வந்தேன், விஸ்வநாதனை வேற காணும், அது சம்மந்தமாக பேச வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பக்கம் 7 14 பேராக நிற்கிற அந்த பெண்களை பார்க்குறாரு. அங்கே இருக்கிற மகேஸ்வரி தன்னுடைய ஒரு பார்வையை மகேஸ்வரன் மேலேயும் வச்சுருக்கா. சரி, நான் இவரை விட்டுட்டு வந்து பேசுகிறேன்ட்டு மகேஸ்வரன் ஜீப் எடுத்துகிட்டு கிளம்புறான். இந்த ஏரியா ஃபுல்லாக இருட்டாக இருந்ததில்ல, இப்போ இந்த ஜீப்பினுடைய ஹெட்லைட் வெளிச்சம் பட்டு அந்த இடமே நல்லா பிரகாசமாக தெரியுது. அங்கே இருக்கிற கூரை வீடு, குச்சி வீட்டுக்கு வெளியிலெல்லாம் கட்டில் போட்டு படுத்துருந்தவங்க இந்த வெளிச்சத்தை அப்படியே கண்ணை கசக்கி பார்க்குறாங்க. கொஞ்சம் தூரத்தில் வண்டியும் போயிடுது, மறுபடியும் இருட்டாக இருக்குது. இங்கே வந்த 7 பெண்களும் கூட கிளம்ப தயாராகிறாங்க. சரி, நாங்கள் புறப்படுறோன்னதும் சாஸ்திரிகளும் கையெடுத்து கும்பிட்டு சரின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த 7 பேரில் ஒரு பொண்ணு கேட்குறாங்க, ஆமாம் ஒரு கன்னிசாமி சிலை கிடச்சிருக்காமே, அதை நாங்கள் பார்க்க முடியுமானதும் நாட்டாமை வீட்டு கொல்லைப்புறத்தில் இருக்குது அப்படின்னதோட இந்த 7 பேரும் சரி நாங்கள் போய் பார்க்குறோன்னு வீதியில் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜல் சத்தம் மறுபடியும் கேட்குது. தசாங்க வாசமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. குருக்கள் கேட்குறாரு, யார் மாமா இவங்களான்றதுக்கு சாஸ்திரிகள் நானும் உன் கூட தானே இருக்கேன்றாரு. எனக்கு என்னமோ இவங்க காட்டு பெண்கள் மாதிரி தெரியலை, காட்டு சக்தி ஏதோ ஒன்று பெண்கள் உருவத்தில் வந்த மாதிரி இருக்குது மாமான்றதுக்கு இருக்கலாம் அப்படின்றாரு. அப்போ குருக்கள் ஒருவேளை இது வந்து அந்த மாந்திரிகனுடைய வேலையாக இருக்குமானதும் சாஸ்திரிகள் சொல்கிறாரு, அப்படி இருக்காது, இவங்களை பார்க்குறப்ப மனசுக்கு இதமாக இருக்குது, தெய்வ சக்தியாக தோணுது அப்படின்றாரு. அப்படியே திரும்பி குருக்களுடைய 7 பெண்களை பார்த்தா அவங்க முகத்தில் மஞ்சள் பூசினது போல் அப்படி ஒரு பிரகாசம். குழந்தையெல்லாம் இங்கே வாங்கினதும் அந்த பெண்கள் பக்கத்தில் வராங்க. உங்களுக்கெல்லாம் இந்த ஊர் பிடிச்சிருக்கான்னு கேட்கவும் அந்த பொண்ணுங்க கோரஸாக ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே குளிராக இருக்குது, கரண்ட் இல்லையே அப்படின்றதுக்கு அழகியநல்லூர் கிராமத்தை விட இந்த ஊர் தான் நல்லாயிருக்கு, அங்கே நாங்கள் நடந்து போனால் இதெல்லாம் எப்படி கரை சேர போகுதோன்னு பெருமூச்சு விடுவாங்க. ஆனால் இந்த ஊரில் எல்லாரும் எங்களை தெய்வமாக பார்க்குறாங்க, எங்களுக்கு இந்த ஊர் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறா பெரியவர் ரம்யா. சாஸ்திரிகள் குருக்களை பார்க்குறாரு. ஆனால் குருக்களுக்கு என்னென்னா 7 பெண்கள் இருக்காளே வரிசையா, சீக்கிரம் கல்யாணம் ஆகுமா அதே கவலை தான். சாஸ்திரிகளும் தெம்பூற்ற விதமாக நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்கிறாரு. இந்த பக்கம் இப்படி போயிட்டுருக்க அங்கே இருக்கிற சாமி சிலையை பார்க்குறதுக்காக வந்த 7 பெண்களும் போனாங்க இல்லையா, அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நாட்டாமை வீட்டுக்கு பின்னாடி தானே சாமுண்டி விக்கிரகம் இருக்கு. இந்த 7 பேரும் வரிசையாக போகிறாங்க. அங்கே சாமுண்டி விக்கிரகத்துக்கு ஊரில் இருக்கிற பெண்கள் எல்லாரும் விளக்கேற்றி நாட்டாமையுடைய வீட்டு கொல்லைப்புறத்தை ஒரு குட்டி கோவில் மாதிரியே ஆக்கிட்டாங்க. சாமுண்டி விக்கிரகத்தை நோக்கி 7 பேர் போயிட்டுருக்காங்க. நாட்டாமையினுடைய மனைவி இந்த 7 பேரையும் பார்க்குறாங்க. அவங்க இந்த ஊர் இல்லைன்றது மட்டும் அவங்களுக்கு தெரியுது, ஆனால் யார் என்னன்னு கேட்க தோணலை. வந்த 7 பேரில் ஒரு பொண்ணு மட்டும் இவங்க 6 பேரை பார்த்து சிரிச்சிட்டு, நான் முதல்ல உள்ளே போய் உட்காந்துக்கிறேன், அப்புறம் நீங்கள்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் மட்டும் உள்ளே போகிறாங்க. நாட்டாமை மனைவி வந்து பேச்சு கொடுக்குறாங்க, நீங்களும் போய் கும்பிடுங்க தாய்களா. இருக்கட்டும், அவளுக்கு சாமுண்டினா இஷ்டம்னு சொல்கிறா ஒரு பொண்ணு. உங்களுக்கு? எனக்கு வாராகினா தான் பிரியம், எனக்கு இந்திராணினா பிரியம்னு அவங்க பேசுகிறதுல ஏதோ சூட்சமம் இருக்கிறது மாதிரி நாட்டாமையுடைய மனைவிக்கு தோணுது. தாய்ங்களா, யார் நீங்கள்? இந்த சாமியை தான் கும்பிடுவேன், அதை கும்பிட மாட்டேன்னுக்கிட்டு. கும்பிட மாட்டோம்னு சொல்லலை, எனக்கு எது தேவையோ அதை தர்றவங்க கிட்ட தான் போகிறேன்னு சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறதே விளங்கலையே எனக்கு. என்னம்மா நீங்கள்? சாமுண்டி தாய் விக்கிரகம் கிடச்சிருக்கு. இவ யார் தெரியுமா? இவ காளியோட அம்சம், சிவகாளின்னு இவளுக்கு ஒரு பேர் உண்டு. அப்படியா? அந்த பரமசிவனுக்குள்ள பார்வதி தேவி அடக்கம். அதாவது ஆண் பாதி பெண் பாதிங்கிற மாதிரி சிவமும் சக்தியும் ஒன்றா உள்ளவர் தானே பரமேஸ்வரன். ஆமாம், அவருக்குள்ளே இருந்து அரக்கன் ஒருத்தனை கொல்ல வந்தவதான் பத்ரகாளி.
அவளால் சண்டன் முண்டன்னு 2 அரக்கனுங்க அழிஞ்சாங்க. அதனால் இந்த காளி சாமுண்டியானா. இவளோட நிறம் சிகப்பு, ரத்தம்னா இவளுக்கு பிரியம். இவ சிரிச்சா அண்ட சராசரமும் நடுங்கும், அப்படி ஒரு குரல். பரமசிவன் இவளை பார்வதி அம்சத்தில் இருந்து தான் படைச்சாரு. பார்வதி அம்மா நெற்றியில இருந்து வந்தவ இவ. நியாயத்துக்காக ஒரு போராட்டம் நடத்துகிறவங்களுக்கு இவளோட துணை இருந்தால் போதும், அவங்க நிச்சயம் ஜெயிச்சிடுவாங்க. அதாவது தர்மயுத்தம் செய்கிறவங்களுக்கு துளி கூட மனசில் பயம் இல்லாமல் பார்த்துக்கிறதுல இவளை விட்ட ஆள் இல்லை. அடியாத்தி, இந்த சாமிக்கு பின்னால் இம்புட்டு விஷயம் இருக்குதா? பின்ன உங்களுக்கெல்லாம் தைரியம் வரணும். நீங்கள் ஜெயிக்கணும்னு தான் இவ உங்களுக்கு கிடைச்சிருக்கா. அப்படியா? விட்டுறாதீங்க. இவளை எல்லாரும் ஒரு மனசாக நினைக்கும் போது தனி மனுஷனுக்கு தனியாக தைரியம் உருவாகிற மாதிரி ஊருக்கே பொதுவாக ஒரு தைரியம் உருவாகும். அப்படி ஒரு தைரியம் உருவாகும்போது பல அதிசயங்கள் இந்த ஊரில் நடக்கும். என்னென்னவோ சொல்கிறதாயி, ஆனால் உங்களை பார்த்தா காட்டு பிள்ளைங்க மாதிரி இருக்கீங்க. இப்போ நாங்கள் காட்டுக்குள்ளே தானே இருக்கோன்னு சொல்லவும் சட்டுன்னு நாட்டாமையுடைய மனைவிக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னம்மா, எங்களை பார்த்தா பயமாக இருக்குதா? சத்தியமாக இல்லை, படித்த பிள்ளைங்க மாதிரி பேசுகிறீங்க, ஏதேதோ சொல்கிறீங்க. எனக்கும் சந்தோஷம். ஆனால் ஒரு சந்தேகம். என்ன? மனுஷங்களில் தானே பெரியவன் சின்னவன் நல்லவன் கெட்டவன் பணக்காரன் ஏழை படித்தவன் படிக்காதவன்னு 1000 பிரிவு. சாமிகள்லையுமா? நீங்கள் என்ன கேட்குறீங்க? பார்வதி தாய் நெத்தியில் இருந்து இந்த சாமுண்டி ஆத்தா வந்தானீங்க. அந்த ஆத்தா ஒருத்தியை கும்பிட்டாலே அப்போ போதுமே, எதுக்கு இப்படி ஒருத்தருக்கு 7 பேர்? இவங்களில் ஒருத்தரை கும்பிட்டு ஒருத்தரை விட்டுப்புட்டா மனசு வருத்தப்படாதா? சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரே சாமியாக இருந்துட்டு போக வேண்டியது தானேன்னு கேட்குறீங்க. ஆமாம், இந்த நாட்டுக்கு முதல் மந்திரி ஒருத்தர் தான். ஆனால் எல்லா வேலையையும் அவரே பண்ண முடியுமா? மந்திரிங்களை போட்டு கலெக்டரை போட்டு தாசில்தாரை போட்டுலாம் வேலையை பார்க்க முடியும்? ஆமாம், அப்படி தான் இங்கேயும். ஆதிபராசக்தி தான் முதல் மந்திரி. இவங்கெல்லாம் மந்திரிங்க மாதிரி. ஒவ்வொரு மந்திரிக்கும் ஒரு இலாகா மாதிரி இங்கே ஒவ்வொரு கன்னிக்கும் ஒரு சக்தி. படிப்பு படைப்புனா பிராமி, மனசில் நிம்மதி அமைதி வேணும்னா மகேஸ்வரி, ஞானமும் வீரமும் வேணும்னா கௌமாரி, திருப்தி சந்தோஷம் செல்வம்னா வைஷ்ணவி, எதிரிகளை ஜெயிக்கணும் மனசு பயமில்லாமல் இருக்கணும்னா வாராகி, கல்யாணம் நல்லபடி நடக்கணும், நல்ல ஆயுள் பலம், விரும்பிய சுகம் அழகு, இதுக்கு இந்திராணி, எதை எடுத்தாலும் வெற்றி, வியாதியில்லா தன்மை, இதுக்கு சாமுண்டின்னு வந்த 7 பெண்களில் மூத்தவங்களாக தெரிஞ்சவங்க இதெல்லாம் நாட்டாமை மனைவிக்கு புரிகிறபடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் உள்ளே இருந்து சாமுண்டிக்கான தியான மந்திரம் கேட்குது. அது முடிஞ்ச கொஞ்ச நேரத்தில் சாமுண்டிக்கான காயத்ரி மந்திரமும் கேட்குது. இது என்ன மந்திரம் தாயி? இதுதான் இங்கே இருக்கிற சிலையான சாமுண்டிக்கான காயத்ரி மந்திரம். அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லி ஜெபிச்சா சாமுண்டி தேவி உங்கள் மனசுக்குள்ளே வருவாள். எவ்வளவோ சாமிகள் இருந்தாலும் இந்த மந்திரத்துக்கு உரியவ அவ தான், அதனால் வருவாள். உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்டா நீங்கள் திரும்பி பார்க்குற மாதிரி இது அவளுக்கான பேர்னு வச்சுக்கோங்களே. கட்டாயம் வருவாளா? கடவுள் பக்திக்கு பெரிய எதிரியே சந்தேகம்தான். 99% பக்தி, 1% சந்தேகம்னாலும் அவள் வந்தாலும் உங்களால் உணர முடியாது. 100% பக்தியோட எப்படி தாயி ஒருத்தரால் இருக்க முடியும்? பெத்த மகனே பெத்த தாயை ஏமாத்துற காலமாக இது இருக்குது. ஒரு பயமும் சந்தேகமும் கொஞ்சமாச்சும் இருக்கதானே செய்யும். வாஸ்தவந்தான். எப்பவும் பரிசுங்கிறது ஜெயிக்கிறவங்களுக்கு தான். நான் என்ன செய்வேன், இது இப்படி இருக்குது அது அப்படி இருக்குங்கிறவங்களுக்கு கிடையாது. அப்போ இந்த ஆத்தால உணரணும்னா 100% நம்பிக்கை வைக்கணும். இந்த ஆத்தால மட்டும் இல்லை, எந்த தெய்வ சக்தியை உணரணும்னாலும் அதுதான் முதல் தேவை நம்பிக்கை. அடுத்து நாங்கிற அகந்தை இல்லாத பக்தி. 3வதா சுயநலமில்லா தன்மை. இதெல்லாம் கடவுள்கிட்ட நம்ம வேகமாக கொண்டு சேர்க்கும். எப்படி கேட்டாலும் பட்டுன்னு பதில் சொல்கிறீங்க. இதையெல்லாம் சொல்கிறதுக்குன்னு வந்த மாதிரியே தெரியுது. உன் பேர் என்ன ஆத்தா? முதலாம் கன்னி. இப்படி ஒரு பேரா? ஆமாம், அவள் 2ஆம் கன்னி, அவள் 3ஆம் கன்னி. வரிசையாக உங்கள் அம்மாவுக்கு பிறந்தீங்களோ? ஆமாம், நாங்கள் 7 பேர் எங்கே இருக்கோமோ அங்கே அந்த ஆத்தா ஆதிபராசக்தியில் இருந்து ஆதிசிவன் விஷ்ணு பிரம்மா லக்ஷ்மின்னு ஒருத்தர் பாக்கி இல்லாமல் இருப்பாங்கன்னு எங்கள் அப்பா சொல்வார். நாட்டாமை மனைவிக்கு இந்த விஷயம் என்னன்றது புரியலை. சரியாத்தா, என்ன சாப்பிட்றீங்க? எங்களுக்கு ஆளுக்கு ஒன்று பிடிக்கும், உங்களால் கொடுக்க முடியுமா? இருக்கிறத கேளுங்க, தரேன். என் வீட்டில் பால் இருக்குது, தயிர் இருக்குது, தேன் இருக்குது, சுக்குமல்லி காப்பி போட்டு தரலாம், இல்லை நீர்மோர், அதுவும் இல்லை கம்மங்கூழ்,
கடிச்சிக்க கார மிளகா, எது வேணும்? நாட்டாமை மனைவி உபசரிக்கிறதுல ஒரு தர்மத்தாய் அப்படின்றது போல் ரொம்ப வாஞ்சியாக பேசுகிறாங்க. அந்த 7 பேரும் கூட சிரிக்கிறாங்க. அதே சமயம் விக்கிரகத்துக்கிட்ட ஒரு பொண்ணு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க திரும்பி வராங்க. உனக்கு மந்திரமெல்லாம் தெரிஞ்சிருக்கு, ஐயருங்க தான் மந்திரம் சொல்லுவாங்க அப்படின்னதும், தப்புமா, மந்திரம் சொல்கிறவங்க எல்லாரும் ஐயர் தான்னு சொல்கிறா அந்த பொண்ணு. அப்போ நீங்கள் ஐயமார் வீட்டு பொண்ணுங்களா? இந்த உலகத்தில் கோடி கோடி பேர் இருக்கிறதால ஒரு அடையாளத்துக்கு ஜாதி தேவையாக இருக்குது. தனக்குன்னு ஒரு பாதை தேவைப்படுறதால மதம்னு ஒன்று தனியாக தேவையாக இருக்குது. ஆனால் எங்களுக்கு ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது. எதை கேட்டாலும் நெத்தியில் சுடுற மாதிரியே பதில் சொல்கிறீங்க அத்தா. இருங்க, உள்ளார போய் குடிக்க பால் எடுத்துகிட்டு வரேன்னு அவங்க உள்ளே போகிறாங்க. அப்போ 7வது கன்னி மற்ற கன்னிகளை பார்த்து, இனி அது கல்லில் சகோதரிகளா, அதுக்குள்ளார நம்ம சப்த சக்தி புகுந்தாச்சு. இனி அது தான் வேலையை செய்யும். மலையில் தவம் செய்கிற சித்தனோட விருப்பமும் கை கொடுன்றாங்க. உள்ளே போன நாட்டாமையுடைய மனைவி செம்பு நிறையா பாலோட வெளியில் வந்து பார்த்தா அவங்கள அங்கே காணும். எங்கே போயிருப்பாங்கன்னு சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. அவங்களுக்கு பதிலாக திண்ணையில் சம்மங்கி, மல்லிகை, மறிக்கொழுந்து, தாமரை, முல்லை, செவ்வரளி, செம்மரத்தின்னு 7 பூக்கள் வரிசையாக இருக்குது. அதுக்கிட்ட இருந்தும் அற்புதமான வாசம். அடியாத்தி, யார் இவங்க? காத்தா வந்து காத்தா மறைஞ்சிட்டாங்களே, என்ன மாயம் இது அப்படின்னு அவங்க நின்றுட்டுருக்கிறப்பவே நாட்டாமையும் வந்து விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக கொள்ளை பக்கம் போய் பார்க்குறாரு. சாமுண்டி விக்கிரகத்தினுடைய தலைக்கு பின்னால் ஒருவித ஒளி புதுசாக தெரிகிற மாதிரி அவருக்கு தோணுது. உடம்பெல்லாம் ஒருவித சிலிர்ப்பு, ஒருவித பரவசம். வாசல் பக்கம் அதே நேரம் வாட்சர் கோவிந்தன் வந்து நிற்கிறாரு. கோவிந்தனை இதுக்கு முன்னாடி நம்ம எங்கே பார்த்தோன்னா, மாந்திரிகன் ஏதோ பண்ணுறான்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஊருக்குள்ளே சொல்கிறதுக்காக வந்தார். அப்போ அந்த மாந்திரிகன் குறுக்க வந்து நின்னான். அதுக்கப்புறம் பார்த்தா கோவிந்தன் இங்கே வந்து நிற்கிறாரு. அவன் வந்து நிற்கிற தோரணையே சரியில்லை. அவனுடைய சட்டை பாக்கெட்லேயும் ஊர் கிணற்றில் கரைக்கிறதுக்காக பாசனம் இருக்குது. நாட்டாம அவன் பக்கம் திரும்பி, யார் அப்போ நீ காக்கி உடுப்பில் இருக்கன்னு கேட்குறாரு. காட்டிலாகா வாட்ஸருங்கண்ணா. ஓ, விஸ்வநாத ஐயாவுக்கு அடுத்தபடியா நீ? ஆமாம். சரி, என்ன விஷயம்? ஆமாம், எங்கே உங்கள் ஐயா? அவர் லீவு போட்டுட்டு ஊருக்கு போயிருக்காரு. வர்றதுக்கு 1 மாதம் ஆகும். அப்படியா? எங்ககிட்ட சொல்லவே இல்லையே. அதை சொல்ல தான் வந்தேன். வரட்டுங்களா? என்னமோ போ, முக்கியமான நேரத்தில் இவர் இப்படி லீவு போட்டுட்டு போயிட்டாரே. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலையாம். நான் வரட்டுங்களா? கோவிந்தன் ஏதோ எந்திரம் போல் பேசிட்டு நடக்கிறான். திருன்னு திருட்டு வெளி வேற. சுற்றி சுற்றி பார்த்தபடியே நடந்தவன் பஞ்சாயத்து கட்டடத்துக்கிட்ட இருக்க கிணத்தை நோக்கி தான் நடந்து போகிறான். அவன் காதுக்குள்ள வேகமாக போ, பாஷாணத்தை கலக்கிட்டு திரும்பி பார்க்காம வா அப்படின்னு மாந்திரிகனுடைய கட்டளை குரல். பாஷாணம் கலந்த தண்ணியை ஊர்க்காரங்கள்லாம் குடித்தாங்கன்னா எல்லாருக்கும் வாந்தி பேதி வரும். குறிப்பாக நாட்டாமை குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அப்படியே சுருண்டு படுத்துருவாங்க. அதுக்கப்புறம் சாமுண்டி விக்கிரகத்தை அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்றது அவனுடைய திட்டம். ஒருவேளை எடுத்துகிட்டு வரப்போ யாராவது பார்த்தாங்கன்னா கூட ஓடி வர முடியாது, அந்த அளவுக்கு அவங்களுக்கு உடம்புல தெம்பு இல்லாமல் போயிடும் அப்படின்னு கணக்கு போட்டிருக்கான். அவனுடைய சக்தி கோவிந்தனையும் அவன் வசமாக்கிடுச்சு. கோவிந்தன் இந்த பாய்சனை கலக்கிறதுக்காக கிணத்துக்கிட்ட போயிட்டு உள்ளே எட்டி பார்க்குறான். வரிசையாக படிக்கட்டுகள் இருக்குது. இங்கே தான் சூப்பர் ட்விஸ்ட்டு. உள்ள ஒவ்வொரு படிக்கட்டுலையும் ஒவ்வொரு கன்னி தெய்வம் உட்காந்துருக்காங்க. அண்ணாந்து அப்படியே அவனை பார்க்குறாங்க. அதுலேயும் சாமுண்டியுடைய முகம் இரத்த சிகப்பில் கோரை பற்களோடு இருக்குது. பார்த்ததுமே கோவிந்தனுக்கு அப்படியே வெளவெளன்னு ஆகிடுது. அந்த வெளவெளப்பிலையே மாந்திரிகன் போட்ட வசிய கட்டும் விட்டு போயிடுது. நீங்கள் அப்படின்னு அவனுடைய குரல் தந்தி அடிக்குது. அதுக்கு எதிரொலியாக 7 பேருக்கிட்டையும் சிரிப்பொலி. அப்படி ஒரு சிரிப்பொலியை அவன் கேட்டதே கிடையாது, கேட்டிருக்க வாய்ப்பே இல்லை. கிணற்றுக்குள்ளே இருந்து சிரிக்கிறதுனால அந்த சிரிப்பொலியும் அப்படியே முட்டி மோதி புதுவித எதிரொலியாக தான் கேட்குது. தண்ணியில் கலக்க வந்த பாஷாணத்தை அப்படியே கையில் இருக்க பிடிச்சிக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். ஓடும்போது இதில் ஏன் தப்பு எதுவும் இல்லை அப்படின்ற குரல் வேற. ஊர்க்காரங்க எல்லாரும் அவன் அப்படி ஓடுறதா பார்க்குறாங்க. அவன் கத்திக்கிட்டு தான் ஓடுறான். இருட்டில் முகம் சரியாக தெரியலை, ஆனால் ஏதோ விபரீதமாக இருக்குன்றதை மட்டும் அவங்களால புரிஞ்சிக்க முடியுது. கிணத்து பக்கம் ஓடி வந்து பார்க்குறாங்க. உள்ள வெளிச்சம் தெரியுது. 7 படிக்கட்டுகள்லையும் 7 விளக்குகள் அழகாக சுடரொளியோடு இருக்குது. கிணத்துக்குள்ளே யாரை இப்படி விளக்கேற்றி வச்சாங்க அப்படின்னு எல்லாரும் எட்டி பார்க்குறாங்க. யாருக்கு எதுவும் புரியலை. கடைசியாக நாட்டாமைக்கு விஷயம் தெரிஞ்சு சாஸ்திரிகள், குருக்கள்னு எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. எல்லாரும் எட்டி பார்த்தா உள்ளே இருந்து தசாங்க வாசம் வருது. காட்டுவாசி பெண்கள்னு 7 பேர் வந்தாங்கல்ல, அவங்கக்கிட்ட இருந்தும் இந்த வாசம் வந்திருக்கும். கிணத்துக்குள்ளே இருந்தும் இப்போ வருது. சாஸ்திரிகளுக்கு உடனே புரிஞ்சிருது. விளக்குகளை கூர்ந்து பார்க்குறாரு.
ஒவ்வொரு விளக்கும் எந்திர தகடு ஒன்று மேலே தான் எரிஞ்சபடி இருக்கு. நாட்டாம சப்த மாதாக்கள் நமக்கு வழிகாட்ட ஆரம்பிச்சிட்டா. அதோ விளக்குகளுக்கு கீழே பாருங்க எந்திர தகடு அப்படின்னு சாஸ்திரிகளுக்கு சொல்லவும் அந்த கூட்டத்தில் இருந்த கந்தன் அப்படியே உள்ளே இறங்கி அந்த தகடுகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு மேலே வந்து சாஸ்திரிகள் கிட்ட கொடுக்குறான். நாட்டாமையும் அவங்களோட கிட்ட வந்து பார்க்குறாரு. உரிய கோலம் போட்டு பீச்சாசனங்கள்லாம் எழுதப்பட்டு செப்பு தகடு சரியான சதுரத்தில் வெட்டப்பட்டிருக்கு. நடுவில் மஞ்சள் குங்குமம் இட்டு கும்முன வாசம் வேற. சாமி, எந்திரம் நாட்டாம, எந்திரம் அப்படின்னா எந்திரம்னா இது ஒரு மந்திர சக்கரம். முதல்ல இதை பிரதிஷ்டை பண்ணி இது மேலே தான் சப்தகன்னி மாதாக்களோட சிலையை பிரதிஷ்டை பண்ணணும். அப்போ தான் மாதாக்களோட சிலைக்கும் பிராணன் வரும். இந்த தகடுக்கு அப்படி ஒரு சக்தியா? பார்வைக்கு தான் இது தகடு, ஆனால் இதுக்குள்ளார இப்போ இருக்கிற விஷயப்பொதியே வேற. புரியலையே சாமி. வலப்பக்கம் போகவும்னு எழுதுன ஒரு கை காட்டி மரம் இருக்குது. அதை நம்ம பார்க்கும்போது என்ன செய்யுது? வலப்பக்கமாக போக வைக்குது. அதுவா போக வைக்குது? இல்லை அதை படிச்சுட்டு நாம் போகிறோமா? அது எப்படி போக வைக்கும்? நாம் தான் போகணும். இந்த எந்திரமும் அப்படி தான். இதை பார்த்துட்டு இந்த பிரபஞ்ச சக்திகளும் நம்ம மனசு போலவே நடந்துக்கும். இப்படியெல்லாம் கூட இருக்குதா? இப்படி தான் எல்லாமே இருக்குதுன்னு சாஸ்திரிகள் சொன்ன விளக்கம் அங்கே இருக்கிற எல்லாரையும் கவருது. சாமி, யானை வர்றதுக்கு முந்தி மணி ஓசை வர்ற மாதிரி சாமிக வர்றதுக்கு முன்னாடி இந்த எந்திரங்கள் வந்திருக்குதுகளா? அருமையாக சொன்னேன், அதுவே தான். அப்போ களவு போன சாமி சிலைக எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு எல்லாமே கிடைச்சிடும்னு சொல்லுங்கள். சந்தேகமே வேண்டாம், நடக்கிறத வேடிக்கை பார்ப்போம். எனக்கு இனி கவலையே இல்லைன்னு சந்தோஷமாக சொல்கிறாரு சாஸ்திரிகள். மாமா, சிலைகள் கிடக்கிறது சரி, எனக்கு மாப்பிள்ளைகள். குருக்கள் வந்து காதுகிட்டே இதை சொல்கிறாரு. மழை பெஞ்சாலே வெக்க நீங்கிடுண்டா. மழை தன்னோட குளுமையை கூட்டிண்டு வர்ற மாதிரி சப்த மாதர்களும் கூட உன்னோட மாப்பிள்ளைகளோட தான் வருவா. இதை உன்னால் யூகிக்க முடியலையா? மாமா, மடையா, உன் நலன் சார்ந்த சிந்தனைகளை அவாக்கிட்ட விட்டுருடா. ஊரைப்பார், ஊருக்காகவும் உலகத்துக்காகவும் சிந்தி சப்த மாதாக்கள் வரப்போறா. அவளுக்கு கோவில் அமைய போகிறதுனால இந்த தேசத்தில் பல பெண்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகிறதுன்னு தான் அர்த்தம். குறிப்பாக கன்னி பெண்களுக்கு நல்லது நடக்க போகிறது. சாஸ்திரிகள் முத்து போல சொன்னதை கேட்டு நாட்டாமைக்கு புல்லரிக்குது. சாமி, நீங்கள் சொல்கிறத கேட்க கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. இந்த கன்னிப்பட்டி ஒன்றத்துக்கும் ஆகாத ஒரு ஊர்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இனி இது உலகமே பேச போகிற ஊராக மாறப்போகுதுங்களே அப்படின்னு அவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதோட இன்றைய கதை பகுதியும் முடியுது. அடுத்து என்னெல்லாம் நடக்க போகிறதுன்றதை அடுத்தடுத்த கதை பகுதிகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.